நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க நான் எண்ணி வச்சிருக்கிற கூட்டத்தை அதை கலைக்கக்கூடாதுன்னு. இவரு விரட்டுல பின்னால் இருந்த ஒரு 30 பேர் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இது போல ஒரு இலக்கிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏன்னா ரசிப்பும் இருக்கு. நான் கூட்டம் போகும்போது சென்னையிலலாம் கூட்டம் வர்றதில்லை. வந்தாலும் முதல் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்க்கலாம். நமக்கு பயமா இருக்கு, பட்டன் கிட்டன் போடாம வந்துட்டோமோ. இலக்கிய ஆன்மீக கூட்டத்துக்கு வர 30 பேர் எல்லாம் 60+ சீனியர் சிட்டிசன். அது காது கேட்கலன்னு முன் வரிசையில் வந்து உட்காந்து அன்னைக்கு பேசிட்டு இறங்கினா எல்லாம் போயிட்டாங்க. ஒரே ஒரு பெரியவர் மட்டும் உட்காந்து போல. சில பேர் பேசி முடிச்சோம்னா கீழே இறங்கினா பாராட்டுக்காக உட்காந்து இருப்பாங்க. நம்மளை பாராட்ட போறாரோன்னு கிட்ட போனேன். அவரு அப்படியே உத்து பார்த்தாரு. நான் சொன்னேன், ஐயா வணக்கம், 2 ஹவர் பேசி முடிச்சுக்கிறேன், நீங்க கிளம்பலையான்னு. நீ தான் பேசுண்டான்னு. 2 ஹவர் நான் முன்னால நின்று பேசுறேன், எனக்கு கண்ணு சரியா தெரியாது, என்னப்பா நிறுத்திட்டேன்னு. பின்ன அப்படின்னா இல்ல என் மருமக ஷாப்பிங் போகணும்னு என்னை கூட்டிட்டு வந்து இங்கே தமிழில் மீட்டிங் போடுறானுங்க, எப்படி 4 மணி நேரம் பேசுவானுங்க, நீங்கள் இங்கே உட்காருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுவோன்ட்டு நீ இதுக்குள்ளேயே முடிச்சிட்டியேன்னு. இலக்கிய கூட்ட ரசிகர்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நல்ல தலைப்பு இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கும் இப்போ பக்தினா என்ன, எல்லாம் ஒரு கும்பலோட கோயந்தாதான் பண்ணிடணும். உண்மையிலேயே இந்து சமயம் அடியவர்கள் பெருமையை சொன்னது. நாம இன்னும் அந்த போல அடியவரா மாறுறோமான்னு தெரியல. நிறைய பேருக்கு சாமி கும்பிட தெரியுங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க கும்பிட்டுட்டு அங்கேயே நில்லு. அந்த சாமி கும்பிடுறவங்களை வேடிக்கை பாரு. இந்த கற்பூர ஆராதனை காட்டும் பொழுது என்ன பண்ணணும், கண்களை நல்லா விரிச்சு அந்த அந்த மூலவரை பார்த்து அவரை மனசுல உள்வாங்கிக்கணும். நீங்க எங்க ஊருக்கு போனாலும் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கோயிலுடைய மூலவருடைய அந்த உருவம் நம்ம மனக்கண் முன்னால வரணும். அதுதான் பக்தி. நம்மால கோயில் வரையும் போயிடுறாங்க, ஆரத்தி காட்டும் போது இருந்து கண்ண மூடிக்கிறான். அது வீட்டிலே இருந்து மூடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரத்தி காட்டும் போது அந்த பேக்கெட் உள்ள சீரியஸா மூஞ்சி வச்சு 2 ரூபா தரலாம். ஏன்னா இப்போ 5 ரூபாவும் 2 ரூபாவும் ஒரே சைஸ் வந்துடுச்சு. ஐயர் வரும்போது 5 ரூபாவா போடுறோமோன்ற பயம். இப்போ அந்த அளவில் இருக்கிறோம். இல்லைன்னா சார் நம்ம கோயிலில் தானுங்களே இவ்வளோ போர்டு வச்சிருக்கிறோம். கியூவில் இருக்கவும், மெதுவாக பேசவும், அகல் விளக்கை மேடையில் வைக்கவும். ஏன் 2 ரூபாய்க்கு விளக்கு வாங்கி சாமிக்கே சூடு வைக்கிற மாதிரி எடுத்து போறாங்க. மேடையில் வைக்கவும், வரிசையில் நிற்கவும். நீங்க அந்த வரிசையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்மளால வேடிக்கை பார்க்கணும். சில பேர் அவசரமா போயிட்டு அவசரமா வர்றாங்க. என்ன கோயில் என்ன பண்ண போற, வீட்டில் சும்மா தானே, கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் கழிக்கணும். அதான் சிறந்த அடியவர்கள். சில பேர் பாருங்க, வரிசையில் நிற்கும் போது பார்த்துருக்கீங்களா, ஆம்பளை வரிசை தமிழ வரிசையில் ஆம்பளை வரிசை பாவம், அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரியே 3 மனசுலேயே வேண்டின்னு வரும். ஆண்டவா அடுத்தது ஒரு பிறப்புன்னு இருந்ததுன்னா என்ன நாயா பட நிறையா பட ஆம்பளையா பிறக்காது. எங்கள் அம்மா கிட்ட இருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃபு கிட்ட இருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த 2 கிட்ட இருந்து என்னை காப்பாற்று, அப்படி வேண்டிட்டு போவோம். இந்த லேடிஸ்க்கு அந்த கவலை இல்லைங்க. அவங்களுக்கு அந்த கோயில் கியூவும் ஒன்று தான், புடவை கடை கியூவும் ஒன்று தான், பேசிக்கிட்டே போவாங்க. அந்த ஆரத்தி கீரத்தி ஒன்றும் கிடையாது. ஐயர் ஆரத்தி காமிச்சு திரும்பியாவது ஒரு அம்மா கேட்குது, சாமி போன வெள்ளிக்கிழமை வரலையே, உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிருச்சு. ஐயருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவரே டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துன்னு இருக்காரு. திரும்பும் போது சொல்றாங்க, இப்பெல்லாம் சாமியே பார்க்க முடியல, கூட்டம் இல்லை, நீ எங்க பார்த்த, பேசினே போனேன். ஒரு பூஜை செய்யும் போது மனசார செய்ய வேண்டும். எனக்கு சில சமயம் கோயிலுக்கு போய் இந்த குத்து விளக்கு பூஜை இந்த பெண்கள் பண்றாங்களே, அற்புதம். வீட்டில் இருக்கிற நகை புடவை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பெட்ஷீட் போட்டு விட்டுருக்காங்க. வசதியா ஃபேனுக்கு கீழே உட்காந்துருது. உட்காந்துட்டுங்க குத்து விளக்கு எதிர்க்க 2ம் பூவை போட்டுட்டு பேசுது. 300 ரூபா குத்தமே பூஜை முடிஞ்சுன்னா கொடுப்பான் அப்படின்னு. அந்த பக்கத்து அம்மா சொல்றது வெறும் தேங்காய் பழம் தான் கொடுக்குறாங்க. அது இது சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்ல, 3வது தெருல அம்மன் கோயிலில் எவசில காமாட்சி விளக்கு கொடுக்குறாங்க. குட்டு குட்டு முடிஞ்சு கோயிலை சுத்தமா வைக்கணும்னு கோயில் சொல்லணுமாங்க. நாமெல்லாம் அந்த கோயிலை பாதுகாப்பா வைக்கணும் இல்லையா? கோயிலை எல்லா அடுக்கும் கோயிலா
அட திருப்பதிக்கு போனுங்க, 50 ரூபாய் கியூல நிற்கிறேன். நின்றுட்டு பெருமாளை பற்றி வேண்டிக்கினே உள்ளே போகிறேன், பெருமாளை பற்றி சோஸ்திரம் பண்ணிக்கினே போகிறேன். அங்கே பாருங்க ஏகப்பட்ட விசிட்டிங் கார்டு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு அங்கே சொல்லி இருக்கலாம். அது பரவாயில்ல. உத்து பார்க்குற ஒருத்தர் ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவான். அதை நீ ஒன்று ஜெயந்தி கிட்ட சொல்லு, இல்லை பெருமாள் கிட்ட போய் சொல்லு, அவராது ஏதாவது ஏற்பாடு பண்ண. இவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அது வரையும் பெருமாள் சோத்திரம் சொல்ல போனவன் பார்த்தனே அப்படியே நின்றுட்டேன். நம்ம கூட எம்ஏ படிக்கும்போது நம்ம கிளாஸில் ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு இருந்தது. நம்மளும் இதே தானே சொன்னோம், மூஞ்சிக்கெலாம் லவ்வான்னு கேட்டுடு அப்படின்னு பெருமாளை விட்டுட்டேன். பின்னால் என் ஒய்ஃபு எங்கே வந்தாலும் வேடிக்கை தான், முன்னால் போ அப்படின்னு தள்ளி விட்டுது. இப்போ நம்ம பக்தியும் போயிடுச்சு. சிறப்பு தரிசனம்ன்றது இப்போதானே வந்தது. அடியவர்களுக்கு என்ன சிறப்பு தரிசனம்? உண்மையிலே எது சிறப்பு தரிசனம் என்று இந்து சமயம் சொன்னது தெரியுமா? எது சிறப்பு தரிசனம் என்று இந்து சமயம் சொன்னது தெரியுமா? நந்தனார் கோயிலுக்குள்ள போக முடியாது, கோயிலுக்கு பிரவேசம் பண்ண முடியாது. உள்ளே இருந்த ஆண்டவன் சொன்னான், நந்தியை பார்த்து சற்று விலகாய், என் தொண்டன் பார்க்கட்டும் என்று சொன்னானே, அதுதான் உண்மையான சிறப்பு. ஒரு அடியவருக்கு எது எப்படி இந்து சமயம் அடியவர்களை போற்றி துதித்தது? ஆண்டவன் சொல்லுகிறான், நகரு அவன் பார்க்கட்டும். சார், மனிதர்களை நீங்கள் தலைவர்களாக வைத்துக் கொள்வதா, ஆண்டவனை தலைவர்களாக வைத்துக் கொள்வதா? ஆண்டவனை தலைவனாக வைக்கணும். அதுதான் நம்மளுடைய அடியார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சார், மனிதனை தலைவனாக ஏற்றுக்கிறவன் பாடு எப்படி இருக்கும்? தலைவன் போட்டோவை பேக்கெட்டுள்ளே வச்சிருக்கணும். தலைவருக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி நம்ம மாறிக்கணும். அப்படிதானே? தலைவர் எது சாப்பிட்டாலும் நம்ம அதான் சாப்பிடணும். ஆனால் நீங்கள் ஆண்டவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ ஆண்டவன் அதற்கு அடிமையாகி பின்னாலே வருவான். அதனால்தான் அடியவர்கள் பெருமை. எந்த சமயத்திலாவது உண்டா? சுந்தரர் சொல்றாரு, உன்னை பார்த்து எப்படி பாடணும், லூசுன்னு பாடுன்ற பித்தா திரைசூடி. ஆக ஆண்டவனிடம் அத்தனை சுதந்திரம் வைத்த ஒரே சமயம் இந்து சமயம். அடியவர்களுடைய பெருமையை ஒரு படி மேலே போய் சொன்னது. சார், அடியவர் சொன்ன ஆண்டவன் சொன்ன மாதிரி. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை பார்த்துக்கிறாரு, அப்படியே வந்து இருக்காரு. மடப்பள்ளிக்கிட்ட உள்ள ஒரே தகராறு, சண்டை. உள்ள போய் என்ன ஒரே சச்சரவா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ மடப்பள்ளியில வேலை செய்யறவங்க சொன்னா, சாமி இவருக்கு கைங்கரியம் பண்ற ஆளு, இவருக்கு சம்பளமே ஒரு பட்ட சாதம் தான். இப்ப திடீர்னு இருந்தாலும் 2 பட்ட சாதம் கேட்கிறாரு. கோயிலுடைய நிர்வாகத்துடைய சட்டப்படி 2 பட்ட சாதம் கொடுக்க முடியாது. அதனாலதான் சண்டை. ராமானுஜர் சொன்னார், அந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு, உனக்கு ஒரு பட்ட சாதம் தானே கொடுப்பாங்கப்பா, அதான கோயில் விதி, இப்போ என்ன பண்ண சொல்றேன்னு. அவன் சொன்னான், சாமி நான் முதல்ல தனியார் தான் வேலை செஞ்சேன், ஒரு பட்ட சாதம் போதும். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, என் வேலை வந்து இதே கோயில் உள்ள வேலை தான், என் ஒய்ஃபுக்கும் சேர்த்து 2 பட்டை கொடுக்க வேணாவான்னு. ராமானுஜர் அதுவும் சரியா இருக்கு. ராமானுஜர் சொன்னார், நீ அதை வந்து கடவுள்கிட்ட கேட்கணும், உனக்கு கடவுள் மீது நம்பிக்கை உண்டான்னு கேட்டாரு. அந்த சொன்னான், நான் வேலைக்கு தான் வரேன், உனக்கு யார் மீது நம்பிக்கை? உங்களை நம்புற சாமி, எனக்கு நீ தான் கடவுள்னா. ராமானுஜர் சொன்னாராம், சரி நான் ஏற்பாடு பண்றேன் போ அப்படின்ட்டு. ஒன்று சொல்லிட்டாரு, விட்டுட்டார், மறந்துட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அதே வேலையாளை கோவிலிலே ஊழியம் செய்கிற நபரை பார்க்கிறார் ராமானுஜர். நீ தானே அன்னைக்கு மடப்பள்ளியில்? ஆமா சாமி. நீ தானே 2 பட்ட சாதம்? அப்போதான் ராமானுஜருக்கே தோணுச்சு, அடடா இவன் 2 பட்ட சாதம் கேட்கும்போது தரம் ஏற்பாடு பண்றேன்னு ஒண்ணுமே பண்ணலையே. அவன் சொன்னா, நான் சாமி உங்ககிட்ட கேட்டேன், நீங்களும் சொன்னீங்க உனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டான இல்லை என்ன, யார் மீது? என்னை பொறுத்தவரை நீங்க தான் கடவுள் சொன்ன சாமி. சொன்ன அன்னிலேருந்து கரெக்டாக சாப்பாடு டைமில் ஒரு பையன் வேணாம், 2 பட்டை இல்லை அதிகமாகவே கொடுத்துட்டு போகிறோம், எனக்கும் ஒய்ஃபும் சாப்பிட்டுட்டு மீதியை நாங்கள் தர்மம் பண்ணுறோம், சாமி தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். நான் அனுப்பிச்சேன்னா யாரு பையன் வராமே, பேர் அரங்கன்னு சொன்னான், கடவுள் போயிருக்கான் சாப்பாடு எடுத்துட்டு. ஒரு அடியவன் யாருக்கோ சொன்ன வார்த்தை கடவுள் நிறைவேற்றி இருக்கிறான், அதுதான். இன்னொன்னு வரலாற்று உண்மையை பார்க்கலாமா? ஆண்டவன் பெருமையா அடியவன்? இந்து சமயத்தின் பெருமை. இந்த ஆண்டவன் பெருசா அடியவன் பெருசா? இந்து சமயத்தின் பெருமையை வெளியே சொல்லுவது ஆண்டவன் பெருமையா அடியவன்? சார், இந்த நாட்டில் இந்து மதம் பெரிய மதம், தானா வளர்ந்த மதம், தானாக பரவிய மதம். மற்ற மதங்கள்
பரப்பப்பட்டது செலவு பண்ணி. நம்ம மதம் தானாக பரவிய மதம். மற்ற மதங்களிலே தெய்வங்களை தூதர்கள் என்று சொன்னார்கள். நம் மதத்திலே தான் தூதர்களையே தெய்வமாக்கி 63 நாயன்மார்கள் என்று வழங்கிக் கொண்டிருக்கிறார். மற்ற மதங்கள் பரப்பப்பட்டது, நம் மதம் தானாக பரவல். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் ஒரு காலத்திலே புத்த மதமும் சமண மதமும் வேகமாக வந்து கொண்டிருந்தது, வேகமாக இந்த நாட்டில் பரவி கொண்டிருந்தது. அப்பொழுது நம்முடைய மதத்தை மீண்டும் துளிர்விட செய்தது யார்? அடியார். மீண்டும் துளிர்விட செய்தது யார்? மீண்டும் பலப்படுத்தியது யார்? எப்பொழுதெல்லாம் இந்த மதத்திற்கு பிரச்சனைகளும் இந்த மதத்திற்கு துன்பமும் வருகின்ற பொழுது மதத்தை தாங்கி பிடித்தவர்கள் ஆதிசங்கர பரம்பரையிலே வந்தவராக இருந்தாலும் அடியவர்கள் தான் இந்த மதத்தை தாங்கி பிடித்தார்கள். இந்து சமயத்தின் பெருமை அதுதான். இவரு நம்ம மணிகண்டன் நல்ல அற்புதமா சொன்னார். கிருஷ்ணர் அடியார்கள் நமக்கு என்ன சொல்லி தந்தார்கள்? ஆண்டவனை நம்பினால் அடியவர்களை நம்பினது, அடியவர்களை நம்பினால் ஆண்டவன் இல்லை என்றால் அடியவர்களை நீங்க நம்பினாலே போதும். அடியவர்கள் பெருமை, ஆண்டவன் பெருமை. ஆண்டவனே அடியவனுக்கு அடியவனாக இருக்கிறான். சார், அப்பூதி அடிகள் என்ற ஒரு நாயன்மார் அவர் சிவனை வணங்கவில்லை, அப்பரை வணங்கினார். ஆக அடியவர்களை வணங்குகின்ற பொழுதே நீங்கள் ஆண்டவனுடைய இடத்திற்கு சென்று விடுகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான். ஒரு அடியவன் சொன்னால் ஆண்டவன் அதை மெய்ப்பிக்கிறார். காஞ்சி மகா பெரியவர் ஒரு ஊருக்கு போறாரு, முகாமிட்டு இருக்காரு. ஏராளமான கூட்டம், ரொம்ப கூட்டம். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற சின்ன சிவன் கோயிலுடைய சாஸ்திரம் உள்ள போறாரு. அவரு போயிட்டு வணங்குறாரு. கண்ணுல இருந்து தண்ணி வருது. பெரியவர்கிட்ட ஒன்னும் கேட்கல, தூரமா இருந்து வணங்குறாரு. வணங்கிட்டு போயிடுறாரு. போயிட்டாரு. அன்னைக்கு அடுத்த நாள் பிரதோஷம். மகா பெரியவர் வேற ஒரு கோயிலுக்கு போறதுக்காக இவர் வேலை செய்த கோயில் வழியா போறாரு. போனவரை சட்டுன்னு இவரோட கோயில நுழைஞ்சிட்டாரு. இவரோட கோயில நுழைஞ்ச உடனே இவர் அப்பதான் அந்த பிரதோஷ பூஜையை ஆரம்பிக்கிறார். இந்த சிவாச்சாரியார் திரும்பி பார்க்கிறாரு. மகா பெரியவர் ஒன்னும் சொல்லல, ஒரு ஓரமா நின்று இருக்காரு. மகா பெரியவரே போயிட்டாருன்னு சொல்லி அவ்வளோ கும்பலம் வந்துடுச்சு. ஏகப்பட்ட சின்ன கோயில், ஏகப்பட்ட கும்பல். மகா பெரியவர் சும்மா நின்ன பிறகு இந்த சிவாச்சாரியர் எடுத்து வந்து அந்த ஆரத்தியை காமிச்ச உடனே மகா பெரியவர் கேட்டாராம், இப்போ உங்களுக்கு என்ன நிறைவேறிடுச்சா அப்படின்னா. ஏன்னா இவர் என்ன வேண்டிக்கிட்டாரு? மகா பெரியவரை முதல்ல பார்க்க போகும்போது இவ்வளவு கூட்டம் மகா பெரியவர் வந்து இருக்கே, நம்ம கோயிலுக்கு கூட்டமே வரமாட்டுது, நம்ம ஆண்டவனுக்கு படிவினை செய்யறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, கோயிலை மூடுறதை தவிர வேற வழி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, கற்பூரமும் எண்ணெய் வாங்குறதுக்கு கூட காசு இல்லையே, இந்த மகா பெரியவரை பார்க்க ஆயிரக்கணக்கில் ஜனங்க வருது, இந்த ஜனங்களை ஒரு 10% நம்ம கோயிலுக்கு வந்தா நம்ம சிவன் கோயிலும் பெருமையா இருக்குன்னு நினைச்சிருக்காரு. மகா பெரியவருக்கு அது தெரிஞ்சிடுச்சு. அதனாலதான் பிரதோஷம் அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனாரு. நம்ம மாட்டீங்க இன்னைய வரையும் பிரதோஷத்துல அந்த கோயில்ல மட்டும் கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ உனக்கு திருப்தியான்னு கேட்டாரு. என்ன? ஆண்டவன் அவருடைய எண்ணத்தை ஈட்டுகிறார். ஒண்ணுங்க, அடியவர்கள் எங்கே செல்கிறார்களோ அங்கேதான் ஆண்டவனுக்கே சிறப்பு. அதெல்லாம் உண்மை. எந்த இடத்துல கூட்டமும் அடியவர்கள் கூட்டம் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில் தான் ஸ்தல புராணம், அந்த கோயில் தான் பெரிய கோயில். சில பேர் சொல்லுவான் கோயிலுக்கு போனியா யாரும் இல்லை, வெறும் வவ்வால். அடியவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேதான் ஆண்டவனுக்கு பெருமை, அவனுக்கும் அதுதான் பிடிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஆரம்பத்தில் கொஞ்சம் விளையாட்டா பேசினாலும் பிறகு ராமானுஜருடைய வாழ்விலிருந்தும் காஞ்சி மகா பெரியவருடைய அருள் நிகழ்வு பற்றியும் ரொம்ப அருமையாக தம்பி மோகன சுந்தரம் எடுத்து சொன்னார். நீங்கள் அவரை மாதிரி ஒரு மகான்களுடைய வாழ்வை படிப்பதையும் கேட்பதையும் ஒரு நல்ல வாழ்க்கை நெறியாக கொள்ளவர்.
இந்த வாட்ஸ்அப்ல கூட தம்பி மணிகண்டன் மகா பெரியவர் பற்றி செய்தி சொல்லி வந்துகிட்டே நீ தினம் கொண்டாந்து வில்வம் வைக்கிற, நீ யாருன்னு பார்க்க பெரியவர் விரும்புகிறார், வா இப்படி போயிட்டாங்க. அவனை பார்த்த உடனே பெரியவர் சொன்னாரா, நீ அருமையான வில்வம் கொண்டாந்து வைக்கிறப்பா, ரொம்ப இந்த மாதிரி வில்வம் வந்து அதுல சிறப்பானது, நீ கொண்டு வந்து வைக்கிற, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, இந்த பூஜை முடிகிற வரைக்கும் கொண்டாந்து வைக்கிறியே, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு அப்படி. அந்த பையன் யாருமே கேட்காத கேட்டான், சுவாமி நீங்க ஒண்ணு கொடுக்க முடியுமானால் நான் உங்ககிட்ட அதைத்தான் கேட்க விரும்புறேன். கேளு அப்படின்னா, முக்தி கொடுங்க. முக்தி அப்புறம் என்ன கேட்பான், பொண்ணு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும், வீடு வேணும், கார் வேணும், ஏதோ கேட்பான். முக்தி வேணும் அப்படின்னு ஒரு வினாடி பெரியவர் தகச்சிட்டு சொன்னாரா, நீ என்னப்பா நீ அது நான் சுலபமா நான் கொடுக்க முடியுமா, அதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டா, முக்தி அடைவதுன்னு சாதாரணமான விஷயமா, நீ இப்படி கேட்டுட்டியே, ஐயோ அது சிரமம்னா வேண்டாம் சாமி, எனக்கு லட்சியமே அது ஒண்ணுதான், முக்தி கிடைச்சா பரவாயில்ல, இல்லை எதுவுமே வேண்டாம், நான் தினம் வில்வம் கொடுத்துறேன். அந்த கொடுத்தா அந்த பையன் யாரு என்னன்னு மட்டும் குறிச்சு வச்சுக்கோன்ட்ட. ஒரு நாள் திடீர்னு அவர் உட்கார்ந்து இருந்தவர் எந்திரிச்சு போய் ஸ்நானம் பண்ணாராம், சம்பந்தம் இல்லாம. யாருக்கும் ஒன்றும் புரியல, பெரியவர் எதுக்கு ஸ்நானம் பண்றார். ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ஏதோ ஜபம் பண்ணியிருக்காரு, மறுபடியும் எந்திரிச்சு போய் குடிச்சார், ஸ்நானம் பண்ணார். திரும்பி வந்து மறுபடியும் ஜபம் பண்ணார், திரும்பி போய் மறுபடியும் ஸ்நானம் பண்ணார். யாருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு 7-8 தடவைக்கு மேல அவர் போய் ஸ்நானம் பண்றார், திரும்பி வந்து ஜபம் பண்றார், ஸ்நானம் பண்றார், திரும்பி வந்து ஜபம் பண்றார். யாருக்கும் ஒன்றும் புரியல. மகா பெரியவர்கிட்ட கேட்கறாங்க, ஒன்றும் புரியலையே, இத்தனை தடவை ஸ்நானம் பண்ணிட்டு இத்தனை தடவை ஜபம் பண்றீங்களே, இப்படி பண்ண பழக்கம் கிடையாது. அந்த வில்வம் கொண்டு வந்து கொடுத்தான் பார், ஆமா அவன் முக்திக்கு போயிட்டான். அந்த வில்வம் கொண்டு வந்து கொடுத்தான் பார், அந்த பையன் முக்திக்கு போயிட்டான். என்ன அர்த்தம், அந்த பையன் இறந்துட்டது அவருக்கு தெரியுது. அவன் முக்திக்கு போகணும்னா இன்னும் ஒரு 7-8 ஜென்மா பாக்கி இருக்கு. அவனுக்காக அந்த 7-8 ஜென்மாவுக்கு வேண்டிய பிரார்த்தனையை செய்து அந்த 7-8 தடவை அவர் ஸ்நானம் பண்ணி அவனுக்காக பிரார்த்தனை பண்ணி அவனுக்கு முக்திக்கு அனுப்ப வேண்டிய கடமை எனக்கு இருக்கோ இல்லையோ, அதை நான் முடிக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. தன் இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் ஒரு கோரிக்கை வைத்தா அதை நினைவில் வைத்துக் கொண்டு அவனுக்கு அது நடக்கிற போது அதை செய்து காட்டுகிற ஒரு எல்லையற்ற கருணை. இது மாதிரி எத்தனையோ மகான்களாலே இந்த நாடு மேன்மை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட மகா புருஷர்களாலே இந்த நாடு மிகப்பெரிய ஒரு பொற்கோலம் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றேன்.